வணக்கம். ஷாயனமா. அன்னையர் தினம் வருது, தந்தையர் தினம் வருது. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம செல்ஃபியெல்லாம் எடுத்து அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம வெளியில் அனுப்புவோம். நான் ரொம்ப பாசமாக இருக்கேன், பிரியமாக இருக்கேன் அப்படின்னு நாம் என்னைக்காவது அம்மா அப்பா கையை பிடிச்சு அவங்கக்கிட்ட அன்பாக 4 வார்த்தை பேசியிருப்போமா? அம்மா நான் இருக்கேன், தைரியமாக இருங்க, கவலைப்படாமல் இருங்க. அம்மா கையை பிடிச்சு தான் நாம் நடந்தோம், அப்பா கையை பிடிச்சு தான் நாம் நடந்தோம். அப்பா தன்னோட தோளில் தூக்கி உட்கார வச்சு இந்த உலகத்தையே நம்மளுக்கு காட்டினார். நான் பார்க்காத உலகத்தை நீ பார் என்று. இந்த ஒத்த வார்த்தை போதுங்க. அன்னையர் தினமாக இருந்தாலும் சரி, தந்தையர் தினமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனதை நோக வைக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு அன்னையர் தினம்தான், தந்தையர் தினம்தான். நம்ம வயிற்றில் சுமந்து எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களெல்லாம் தாங்கி தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து முதல் சோறு ஊட்டி கைப்பிடிச்சு நடைப்பழகி பார்த்து சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் ரொம்ப ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் ஒரு பக்கம் முழு மனதுடன் சந்தோஷமாக அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக கவனிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பொறுப்பு 2 பேர்த்துக்குமே, தாய்க்கும் தந்தைக்குமே. நீங்கள் இந்த ஒத்த வார்த்தை சொல்லி பாருங்களேன், அவங்க மனசு பூரிப்படையும், மகிழ்ச்சி அடையும், சந்தோஷம் அடையும். ஐயோ என் பையன் இப்படி சொல்லிட்டா, என் பொண்ணு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அன்னையர் தினம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளுமே தன்னோட தாய் தன் கூட இருக்கும் வரைக்கும் அது அன்னையர் தினம்தான். எங்கேயோ கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்துட்டு நாம் இன்னைக்கு அன்னையர் தினம்னு கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் அப்படி இருக்க தானே செய்கிறாங்க. நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கியிருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்துக்கிறக்க அந்த நேரம் காலத்தை நம்மளால் ஒதுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க நினைப்பாங்க தனக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வீட்டில் சுமங்கலியாக போகணும்னு நினைப்பாங்க. என்ன காரணமாக இருக்குன்னா, அவருக்கு எதுவுமே கேட்க தெரியாது, பசின்னு வாய் திறந்து கேட்க தெரியாது, ஒரு காப்பி தண்ணியோ டீ தண்ணியோ வச்சு குடிக்க தெரியாது. எத்தனையோ பேர் மனைவியை இழந்த பின்னாடி அவர்கள் படக்கூடிய வேதனை சொல்ல முடியாது. ஆனால் மனைவியானவங்க, அந்த தாயானவங்க தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் இல்லது தன் குழந்தைகள் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் படும் வேதனையே சொல்ல முடியாது. இதை கேட்கலாமா வேண்டாமா, கேட்கக்கூடாதா, இது சரியா இது தப்பா, நாம் ஏதாவது சொன்னால் ஏதாவது சங்கடம் வந்துருமா, நாம் முதல்ல இதெல்லாம் சொல்லலாமா, நாம் இதெல்லாம் பேசலாமா, அந்த தயங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு நேரம் இருக்குது பாருங்க, அது சொல்ல முடியாத ஒரு நமக்கு அது வேதனையை கொடுக்கக்கூடிய வேலை. அவங்க நம்மளுக்கு பார்த்து நமக்கு என்ன பிடிக்கும், ஒரு வடை பிடிக்குமா, ஒரு போண்டா பிடிக்குமா, நமக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சாங்க நாம் குழந்தையாக இருக்கும்போது. அவங்க வளர நாம் வளர அவங்க குழந்தையாயிட்டே இருக்காங்க. நாம் குழந்தையாக இருக்கும்போது அவங்க பெரியவங்களாக இருந்தாங்க. நாம் வளர்ந்த பின்னாடி அவங்க ஒரு ஸ்டேஜ் போக குழந்தையாயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய பக்குவமாக பொறுப்பாக பத்திரமாக பார்த்துக்கணும். கிடைச்ச பொக்கிஷம் அது. தாயாகட்டும் தந்தையாகட்டும் கிடைச்ச பொக்கிஷம் அது. அந்த பொக்கிஷத்தை ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. எத்தனையோ பேர் பார்த்துக்குவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் பார்த்துக்க முடியாத சூழ்நிலை, சில பேர் நல்லா பார்த்துக்குவாங்க. அவர்களுடைய வயதான காலத்தில் கூட
அவங்களுக்கு அந்த டயப்பர் மாற்றி விட்டு அதை பண்ணி இந்த மாதிரி உடல் நலம் சரியில்லாத காலகட்டத்தில் கூட அவங்க நிறைய நல்லா பார்த்துக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நான் இருக்கேன், அப்பா நான் இருக்கேன், தைரியமாக இருங்க, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது அந்த குடும்பத்தை முழுமையாக சந்தோஷத்தில் கொண்டு போய் விடுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த கஷ்டமானது பனித்துளி போல விலகிவிடும். மழை சிறு தூறல் வந்தால் நம்மளால தாங்கிக்கலாம். அதே பெரிய ஒரு பேய் மலை காத்தடிச்சு மழை வரக்கூடியதாக இருந்தால், சுனாமியாக இருந்தால் நாம் அதில் போய் மூழ்கிடுவோம். அதனால் நம்ம வீட்டு பொக்கிஷம் தாயும் தந்தையும். அவர்கள் இருக்கிறவரை அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு பசியறிஞ்சு சாதம் கொடுக்கணும், வேளா வேலைக்கு என்ன தேவையோ அதை அவங்கள பார்த்துக்கணும் நல்ல முறையில். உடல்நலம் ஏதாவது சரியில்லைன்னா மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக முதியோர் இல்லம் வேண்டாமே, முடிந்த வரைக்கும் உங்கள் கூட வச்சுருந்தா அவங்கள பாருங்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்கள் தலைமுறையை வாழ்த்தும். உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வாழும்போதே அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிங்க நிறையா. நீங்கள் பாக்கியசாலி தான், மிகப்பெரிய புண்ணியவான்னு சொல்லலாம். ஸ்வாமிநாதன்.